வணக்கம். இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அகமது. பாஜக நிர்ணயித்திருக்கக்கூடிய 370 சீட்ஸை 2024 தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த இலக்கை நோக்கி பாஜக ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்டே இருக்காங்க. பல்வேறு மாநிலங்களில் கூட்டணி என்பது ரொம்ப முக்கியம். 20 சீட்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் கூட்டணி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கிறது. எந்தெந்த மாநிலங்களெல்லாம் அவங்க கூட்டணி தேவையில்லை என்று நினைத்தார்களோ இப்போ அந்த மாநிலங்களெல்லாம் போய் கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு மாநிலத்தில் அவங்க சக்சீட் ஆயிட்டாங்க. ஆந்திர பிரதேஷில் வந்து எந்த கட்சி ஜெயித்தாலும் அது பாஜகவுக்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறது. அங்கே கூட்டணிலாம் தேவையில்லை அப்படின்னாலும் இல்லை எங்களுக்கு கூட்டணி தேவை. ஏன்னா நாங்கள் நிர்ணயித்திருக்கக்கூடிய இந்த 370 சீட்ஸ் இலக்கு அப்படின்றது கூட்டணியோடு தான் நாங்கள் வந்து இருந்தால் தான் எங்களுக்கு வந்து அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணி இப்போ டிடிபியோட ஆந்திராவில் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். டிடிபி உங்களுக்கு கிட்டத்தட்ட 17 சீட்ஸில் போட்டிடுறாங்க. பாஜகவுக்கு 6 சீட்ஸ். ஆந்திராவில் பாஜகவுக்கு எந்த விதமான ஒரு ஸ்தாபனமும் கிடையாது. அங்கே அவங்களுக்கு 3 சீட்டு கொடுத்தாலே பெரிய விஷயம். பட் 6 சீட்ஸை கேட்டு வாங்கியிருக்காங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய நெருக்கடி டிடிபிக்கு. ஏன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிடிபிகிட்ட இவங்க பாஜக போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இந்த முறை எங்களுக்கு வந்து அதிக சீட்ஸ் வேணும். ஏன்னா நாங்கள் வந்து 370 அப்படின்ற அந்த இலக்கை நிர்ணயிச்சிட்டோம். உங்ககிட்ட மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சிகள்கிட்டையும் நாங்கள் கூடுதலாக சீட்டு கேட்டு வாங்குகிறோம். கூடுதலாக எங்களுக்கு சீட்ஸ் தேவை அப்படின்ற அந்த விஷயத்தை மையப்படுத்தி தான் நாங்கள் கூட்டணி அப்படின்றது நடக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பீகார்லேயும் வந்து பாஜகவுடைய கூட்டணி வந்து முடிந்திருக்கிறது. அங்கே ஜேடியோட அந்த கூட்டணி அப்படின்றது உருவாயிருச்சு. அந்த சீட் ஷேரிங் டாக்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ பாஜக முன்பை விட ஒரு சீட் கூடுதலாக பீகாரில் போட்டியிடுறாங்க. ஜேடியு வந்து 16 சீட்ஸு, பாஜக வந்து 17 சீட்ஸில் போட்டிடுறாங்க. ஸோ அங்கே லீடிங் பொசிஷனுக்கு பாஜக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்ஜேபி அவங்களுக்கு 3 சீட் தான் நாங்கள் கொடுப்போம். ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் வழி நடத்துகின்ற அந்த கட்சிக்கு 3 சீட் தான் நம்ம கொடுப்போம் அப்படின்னு பேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய இழுபறியாகவே போயிட்டு இருந்துச்சு. இப்போ 5 சீட்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே கூட்டணி முடிவாயிருச்சு. இன்னொரு மாநிலம் பாஜக ரொம்ப குறியாக இருக்கக்கூடிய மாநிலம் வந்து ஒடிசா. அங்கே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பிஜு ஜனதா தளம் வந்து பாஜகவுக்கு எதிரான கூட்டணிலையும் அவங்க சேரல, பாஜகவோட நல்ல நட்புறவில் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து எங்களுக்கு ஒடிசாவில் கூட்டணி தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. ஒரு வகையில் வந்து அந்த கூட்டணியும் முடிந்து விடும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பஞ்சாபில் சிரோமணி அகாலி தளம் லாங்கஸ்ட் சர்விங் அலையன்ஸ் பார்ட்னர் பாஜகவோட அந்த விவசாயிகள் போராட்டத்தில் தான் அவங்க வெளியே போகிறாங்க. முதல் முறையாக பாஜக ஆட்சிக்கு வரும்போது இருந்த 2 அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் யார் அப்படின்னா, ஒன்று சிவசேனா, இன்னொன்று வந்து அகாலி தளம். இப்போ அந்த அகாலி தளம் வெளியே இருக்குது அப்படின்னோடனே மீண்டும் வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்ற பேச்சுவார்த்தை எல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்டுடைய அந்த வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சிரோமணி அகாலி தளமும் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க கூட்டணிக்கு போகிறது. பட் ஏதோ ஒரு டாக்ஸ் அப்படின்றது போயிட்டுருக்கு. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏற்கனவே மகாராஷ்டிராவை பற்றி நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம் இதே சேனலில். மகாராஷ்டிராவில் உங்களுக்கு வந்து பாஜக இம்முறை அதிக அளவு சீட்ஸில் போட்டியிடணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் இந்த வாட்டி வந்து 31 சீட்ஸு அல்லது 30 சீட்ஸில் வந்து நாம் போட்டியிடணும் அப்படின்றது பாஜகவுடைய எண்ணமாக இருக்கிறது. சிவசேனா வந்து ஒரு 12 சீட்லேருந்து, அதாவது ஏக்நாத் சிண்டே தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனா ஒரு 12லேருந்து 13 சீட்ஸில் அவங்க வந்து போட்டியிட வேண்டும். அதே போல் அஜித் பவார் என்சிபிலேருந்து உடைச்சிட்டு பிரிஞ்சு வந்தார் இல்லையா அஜித் பவார், அவருக்கு என்ன கேட்குறாருன்னா, எங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 8 சீட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. பாஜக இப்போ என்ன சொல்லுது, 8 சீட்லாம் கொடுக்க முடியாது, நின்னா 3 சீட்டில் நில்லுங்க அவ்வளோதான், இல்லைனா வந்து அதுக்கு மேலே சீட்டு கொடுக்க முடியாது, ஒரு 4 சீட்டு கொடுப்போம் அவ்வளோதான் அப்படின்றாங்க. பட் இது அவங்களுக்கு வந்து என்சிபிக்கு ஒரு பெரிய சேலஞ்சு. அஜித் பவாருடைய பொலிட்டிக்கல் சர்வைவலுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா அவருடைய ரோல் அப்படின்றது பெருசாக இருக்காது நேஷ்னல் பாலிட்டிக்ஸில். என்சிபியோடைய ரோல் என்ன நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே ஒரு ஷோ பண்ணியிருக்கேன். அந்த சின்னம் வந்து முடக்கப்படும் போது, அந்த சின்னம் வந்து அஜித் பவாருக்கு கொடுக்கப்படும் போது அந்த ஷோவை பண்ணேன் நான். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மகாராஷ்டிரா அப்படின்றது தேசிய அளவில் ஒரு முக்கியமான மாநிலமாக இருக்கிறது. ஏன்னா அங்கே வந்து ஒரு 48 நாடாளுமன்ற சீட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு யூபிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாநிலம்னா அது மகாராஷ்டிரா தான். ஸோ அதனால் அந்த மாநிலத்தில் பாஜக அதிக அளவு சீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுதான் வந்து மிக முக்கியமான பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்டாக இருக்க போகிறது. அதுக்கு அடுத்து வந்து கர்நாடகாவில் கடந்த முறை வந்து பாஜக பெரிய அளவுக்கு வந்து ஸ்வீப் பண்ணாங்க.
இந்த முறை அதே அளவுக்கு சீட்ஸை எடுக்கணும் அப்படின்னு ஒரு தீவிர முயற்சியில் இருக்காங்க. பட் இங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறதுனால, சித்தராமையா டிகே சிவகுமார் காம்பினேஷன் அங்கே ஆட்சியில் இருக்கிறதுனால, கர்நாடகாவில் அதே அளவுக்கு 25 சீட்ஸை வந்து நம்ம போன வாட்டி எடுத்தோம், அதே அளவுக்கு சீட்ஸை எடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. வருகின்ற சர்வேஸ்லாம் வந்து 2 மாநிலங்கள்லையும் வந்து பாஜக எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்ஸை அவங்களுக்கு கொடுக்கல. உங்களுக்கு மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே அண்ட் சரத்பவார் ஃபேக்ஷனுக்கு தான் அதிக சீட்ஸ் வரும் அப்படின்றாங்க. அதாவது அந்த மகாவிகாஸ் அகாடி அப்படின்ற அந்த காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன், அதுக்கப்புறம் சரத்பவார், இந்த கட்சிகளுக்கு தான் வந்து பெரிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. அதிக அளவு நம்பர்ஸ் வரும் அப்படின்றாங்க. அதே போல் கர்நாடகாவில் ஒரு ஸ்வீப் அப்படின்றது பிஜேபிக்கு இருக்காது அப்படின்றாங்க. ஏன்னா அங்கே காங்கிரஸ் கட்சி தற்போது வலுவாக இருக்கிறது. தெலுங்கானாவிலையும் அதே போல் அவங்களால வந்து பெரிய அளவுக்கு சீட்ஸை எதிர்பார்க்க முடியாது. அதே போல் உங்களுக்கு வந்து யூபியில் அந்த 80 சீட்ஸில் எல்லா சர்வேஸ்லேயும் வந்து மேக்ஸிமம் சீட்ஸ் பாஜகவுக்கு போகும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. பட் அதே அளவுக்கு 10% கடந்த முறை வந்து ஒரு 67 சீட்ஸை எடுத்தாங்க. இந்த முறை அதையும் தாண்டி ஒரு 10 சீட் கூடுதலாக எடுக்க முடியுமா அப்படின்றது தான் பாஜகவுடைய முயற்சியாக இருக்கிறது. அதை அவங்க எப்படி செய்ய போகிறாங்க? ரெண்டாவது, அங்கே அகிலேஷ் யாதவ் அண்ட் காங்கிரஸ் உடைய கூட்டணி அப்படின்றது உருவாயிருச்சு அப்படின்றதுக்கப்புறம் ஒரு டஃப் கான்டெஸ்ட் இருக்குமா, அல்லது அங்கே யோகி ஆதித்யநாத் ப்ளஸ் மோடி இவங்க 2 பேருடைய பாப்புலாரிட்டினால அந்த ஸ்டேட் 2024 அப்படின்னும் போது அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்வீப்பை கொடுக்குமா அப்படின்றது நாம் வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போது உங்களுக்கு இந்த 370 சீட்ஸ் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. குறிப்பாக உங்களுக்கு எல்லா ஒப்பீனியன் போல்ஸ் பார்த்தீங்கன்னா 370 சீட்ஸ் வரும் அப்படின்னு தான் வந்து எப்போ பிரதமர் மோடி அந்த இலக்கை நிர்ணயித்தாரோ பார்லிமெண்ட்டில், அதுக்கப்புறம் வந்து எல்லா போல்ஸும் வந்து கிட்டத்தட்ட 370 சீட்ஸை தான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுது பிஜேபிக்கு. அதுக்கப்புறம் அலையன்ஸுக்கு வந்து என்டிஏ அலையன்ஸுக்கு 400 சீட்ஸ் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு கடுமையான நெருக்கடி அப்படின்றது இருக்குது. ஏன்னா தமிழகம் பாஜகவுக்கு ஒரு ஆதரவு இல்லாத ஒரு மாநிலம் அப்படின்றதுனால இங்கே எப்படியாச்சும் ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் அப்படின்றதுல பிரதமர் நரேந்திர மோடி ரொம்பவே குறியாக இருக்கார் அப்படின்றாங்க. அதனால தான் உங்களுக்கு பாமக தேமுதிக விட்டு தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. தேமுதிக கூட அவங்க ரொம்ப கீனாக இல்லை, பாமக கூட்டணிக்கு வந்துடணும், பாமக கூட்டணிக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா அதிமுகவை ஐசோலேட் பண்ணிட்டோம்னா, இந்த எலெக்ஷனில் அதிமுகவை ஐசோலேட் பண்ணிவிட்டு 1% 2% அதிமுகவை தாண்டி நாம் வந்து ஓட் ஷேர் காமிச்சிட்டோம்னா அடுத்த எலெக்ஷனில் நாம் வைக்கிறது தான் வந்து இங்கே கூட்டணி, நாம் கூட்டணியை வழி நடத்த முடியும் அப்படின்ற அந்த ஃபார்முலாவை நோக்கி இங்கே பயணம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த எலெக்ஷன் அப்படின்றது அதிமுகவுக்கு ஒரு மிகவும் சேலஞ்சிங்கான ஒரு எலெக்ஷனாக இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி உங்களுக்கு கோயம்புத்தூரில் ஒரு ரேலியை நடத்துகிறாரு, அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் மீட்டிங் நடத்துகிறாரு. ஸோ வருகின்ற நாட்களில் நிறைய முறை வந்து தமிழ்நாட்டுக்கும் அதே போல் சவுத் இந்தியாவுக்கும் பல்வேறு மாநிலங்களில் அவர் வந்து பிரச்சாரம் பண்ண இருக்கார். குறிப்பாக கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால அங்கே வந்து ஒரு ரேலியை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த அளவில் தான் வந்து தமிழ்நாட்டில் அவங்களுடைய கூட்டணி அப்படின்றது இருக்குது. பட் என்ன அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்பீனியன் போல்ஸ் மூலமாக மக்களுடைய மனநிலையை வந்து ஒரு மாதிரி மக்களுடைய சிந்தனையை மாற்றக்கூடிய ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருச்சு, பாஜக அதிமுகவை விட வளர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை வந்து கட்டமைக்கிறாங்க. அதனால தான் கிட்டத்தட்ட வட இந்தியா தொலைக்காட்சிகளில் வந்திருக்கக்கூடிய எல்லா சர்வேஸில் பார்த்தீங்கன்னா கூட தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு 13% இருந்தாலும் 5 சீட்டை கொடுத்துட்றாங்க, அதிமுகவுக்கு 17% இருந்தாலும் கம்மியான சீட்ஸ் தான் வரும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒரு மைண்டை வந்து இங்கே செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பாஜகவுக்கு இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு வாய்ப்பு இருக்குது, பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அப்படின்ற அந்த நரேட்டிவை வந்து தொடர்ந்து புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப வெளிப்படையாக தெரிகிறது. ஸோ பாஜக இந்த 370 சீட்ஸை ஜெயிக்கணும் அப்படின்னா, தன்னிச்சையாக ஜெயிக்கணும் அப்படின்னா, கடந்த முறை அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதை விட, கடந்த முறை பாஜகவுக்கு 2019 கிடைத்த இடங்கள் வந்து 303, இந்த வாட்டி வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 70 இடங்கள் கூடுதலாக பெற வேண்டும் அப்படின்னும் போது அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை விட கூடுதலாக அவங்க வந்து பல மாநிலங்களில் ஸ்வீப் பண்ணோம். அதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்கிறதா அப்படின்னா, 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு ஒரு ஃபெட்டிக் அப்படின்றது இருக்கும், ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து காரணங்களாக அமையும் போது அந்த இலக்கை நோக்கி பாஜகவால் வர முடியாது. அதனால தான் கூட்டணிகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக மாறி இருக்கிறது. கடந்த மே மாதம் வரைக்கும் வந்து கூட்டணியை பற்றிலாம் கவலைப்படாத பாஜக இப்போ கூட்டணி கட்சிகளை தேடி தேடி போய் பிடிக்கிறதுக்கு காரணம், அவர்களுக்கு அந்த கடந்த முறை வந்த இலக்கை விட கூடுதலான இலக்கு வரணும் அப்படின்றது அவங்களோட எண்ணமாக இருக்கிறது. பட் கூட்டணி இல்லாமல் அது சாத்தியம் இல்லை.
கூட்டணி இல்லாமல் நம்மளால் வந்து 270 சீட்டோ அல்லது அதையும் தாண்டி வர முடியுமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து இதெல்லாம் மையப்படுத்தி தான் இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பாமகவோட பேசும்போது 2026 வரைக்கும் டீல வந்து பாஜக பேசுகிறாங்க அப்படின்ற போது எந்த அளவுக்கு பாஜக டெஸ்பரேட்டாக இருக்காங்க அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 மாநிலங்கள் தான் ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. ஒன்று வந்து கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான்லேயும் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மத்திய பிரதேஷ், ஹரியானா இந்த மாநிலங்கள்லாம் வந்து கூடுதலான நம்பர்ஸ் அல்லது அதே அளவு நம்பர்ஸ் போன வாட்டி 2019 என்ன எடுத்தாங்களோ அதே மாதிரியான நம்பர்ஸ் அவங்க எடுத்தால்தான் வந்து அவங்களால அந்த 270 அப்படின்ற அந்த 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 மேஜிக் நம்பரை தாண்டி அவங்களால போக முடியும். அதுவும் 370 அப்படின்ற இலக்கெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா இன்னும் அதிக அளவு, அதாவது 120-130% ஸ்ட்ரைக் ரேட் இருக்கணும். அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா அப்படின்றதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. அதற்கான வாய்ப்பு இருக்கிறது, முழுவதுமாக இருக்கிறது அப்படின்னு தான் இந்த ஒப்பீனியன் போல்ஸ்லாம் வந்து நமக்கு சொல்லுது. பட் கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது ரிசல்ட்ஸ் வரும்போது தான் நமக்கு தெரியும். பட் பாஜக ரொம்ப டெஸ்பரேட்டாக கூட்டணிகள் இல்லாமல் எங்களால் இந்த நம்பர்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக இப்போ ஒவ்வொரு கட்சியாக யார் யாரெல்லாம் விலகி போனாங்களோ அவங்கள எல்லாம் மீண்டும் வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து இந்த இலக்கை 370 அப்படின்ற அந்த இலக்கை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு தீவிர முயற்சியில் இருக்காங்க. எந்த மாநிலத்தில் யார் கூட்டணி வந்தாலும் கூட்டணியில் சேர்த்துக்குங்க. எந்த சின்ன கட்சிகளாக இருந்துச்சுன்னா அவங்கள வந்து கட்சியை கலைச்சிட்டு எங்களோட வந்து மர்ஜ் ஆயிருங்க அப்படின்ற அடிப்படையில் தான் டீலே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அப்போது 370 சீட் தன்னிச்சையாக ஜெயிக்க முடியும், நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறோம் அப்படின்ற ஒரு கட்சி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது அப்படின்னா கூட்டணிகளை தேடி ஏன் பாஜக போகிறது? அப்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த நம்பர்ஸ், அவங்க எதிர்பார்க்குற நம்பர்ஸ் வருமா இல்லையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்றதும் நாம் இதிலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.